எங்க செல்ல வாசினி பாப்பாவோட மீனாட்சி திருக்கல்யாணத்த பார்க்க போலாமா? அவ்ளோ அழகான டே எங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம வெயிட் பண்ணுவோங்க. எப்போ திருக்கல்யாணத்த பார்க்க போறோம்ன்ட்டு. 28 ஏப்ரல் டியூஸ்டே காலையிலேயே பூஜை ரொம்ப சூப்பரா பண்ணியாச்சுங்க. நம்மளோட பஞ்சகாவிய கப் சாம்பிராணி ரொம்ப நல்ல ஒரு டிவைன் ஃபீல குடுக்கும். அழகா பூஜைலாம் முடிச்சிட்ட பிறகு சுவாமிக்கு தேவையான விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க. என்னால முடிஞ்சது. என் செல்ல மீனாட்சி அம்பாளுக்கான புடவையா இருக்கட்டும், சொக்கநாதருக்கான வேஷ்டி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிருந்தேங்க. இதுதான் குடுக்கணும்னு கிடையாது. நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. மதுரைக்கு போக முடியாதவங்க டிவியில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நுளம்பூரில் நந்தினி அம்மா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு வந்து கொலு வீடுன்றது ரொம்ப ஃபேமஸானவங்க. இப்போ திருக்கல்யாணம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி டி நகரில் மண்டபம் வச்சும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு நாளுமே பூஜைகள் எல்லாமே அவங்க வீட்லேயும் பண்ணியிருந்தாங்க. நிர்விக்னலட்சுமி இல்லம்ட்டு நீங்கள் போட்டாலே அவ்வளோ அழகான பூஜைகள், அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க சேனலை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தெரியும். சூப்பரான கல்யாணம், சூப்பரான பூஜைகள்லாம் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக ஈவினிங்கில் பள்ளியறை பூஜை பார்க்குற பாக்கியமே எனக்கு கிடச்சிதுங்க. இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்களேன். நிறைய பேர் மீனாட்சி அம்பாளுக்கு கல்யாணம் நடக்கும்போது திருமாங்கல்யம் மாற்றிக்கிறதும் பண்ணுவாங்க. யாரெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான அதிசயங்கள், அற்புதங்கள் அம்பாள் எனக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கான சின்ன நன்றி தான் இந்த புடவை, இந்த வேஷ்டிலாம். அதெல்லாம் அம்பாள் போட்டிருக்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்க கண்கூடி தேவைப்பட்டது. இன்னைக்கான 100 டே சேவிங் சேலஞ்சில் டே 5 அமௌண்ட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அழகாக சேவ் பண்ணிட்டேன்.